அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 9ஆம் சங்கீதம் 18வது வசனத்திலே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என்ன அருமையான வாக்குத்தத்த வார்த்தை பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய தோற்றம் அழகா இருக்கும். நல்ல உடை உடுத்திருப்பார்கள், நல்லா பேசுவாங்க. ஆனா சில நேரம் அவர்கள் மனதில் இருக்கிற அந்த பாரத்தை சொல்லும் போது, இவங்களா இப்படி அனுபவிக்கிறாங்க, இவங்களா இப்படி வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி நினைக்க தோணும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, என் வாழ்க்கையில என் உறவுகளாலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான சகோதரா சகோதரி, இந்த நாட்களிலே நிறைய பேருடைய வாழ்க்கையில சிறுமையை அனுபவித்து மனதிலேயே வேதனையை போட்டு புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், ஜெப வாழ்க்கை, வேத வசனத்தின் மீது இருக்கிற வாஞ்சை என்னை அறியாமல் என்னுடைய மன வேதனை நிமித்தம் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறது பிரதர், எனக்காக ஜெபிங்க பிரதர்ன்னு சொல்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உலகத்துல நிறைய பேர் அவங்க சிறுமைப்படுத்தப்படும் போது அவங்க பல்வேறு கோணங்களில் அவர்கள் எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அதே இடத்தில் தேவன் சாட்சியாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். வேத வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அன்னாள் ஒரு அழகான ஜபத்தை ஏறெடுப்பார்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். ஆண்டவர் அப்படியே கொடுத்தார். அவருடைய சிறுமையை பார்த்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள எல்லா இடங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அவர்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் அன்னாளுடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் அங்கு அற்புதம் செய்தார். ஆனால் எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்? தன் சகோதரியினாலே தனக்கு பிள்ளை இல்லாத போது ஒவ்வொரு முறையும் கடினமான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துகிற போது அந்த சிறுமை வேதனை அந்த சகோதரியை அழுத்த ஆரம்பித்தது. தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அன்னால் ஜெபிக்கிற போது ஏலி கூட சொல்கிறார், நீ எவ்வளவு நேரம் குடித்திருப்பாய், வெறித்திருப்பாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் அண்ணால் சொல்கிற வார்த்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மதுவை குடிக்கவில்லை, என் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு சொல்கிற போது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று ஏலியே சொல்கிற அளவிற்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சகோதரியின் சிறுமை மாற்றப்பட்டது. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு தேவன் அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே தேவன் சிறுமையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை உயர்த்தியிருக்கிறார். இதே சாமுவேல் ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படிக்கு தேவனால் அனுப்பப்படுவார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே வரும்போது அவர் எலியாவை பார்த்தவுடனே இவன்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் என்று சொல்லி அவர் அபிஷேகம் பண்ண முயற்சிக்கும் போதே ஆண்டவர் தடுத்து விடுவார். எல்லாரும் அவருடைய சகோதரர்கள், தாவீதுடைய சகோதரர்கள் வரும்போது எல்லாரும் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. கடைசியில ஈசானிடத்தில் கேட்பார், வேற யாரும் இல்லையா? ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வர சொல். வரும்போதே சொல்கிறார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ண. ஆடு மேய்க்கிறதுக்கு யாரு அனுப்புவாங்க? கடைசி பிள்ளைங்க அல்லது சாதாரண ஒன்றுமே இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஒண்ணுமே இல்லாதவங்களை கொண்டு போய் ஆடு மேய்க்க விடுவாங்க. தாவீது அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். அவனே சொல்வார், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்வார். சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு தோல்வியை அனுபவித்து
மன கஷ்டத்தோடு கிளேசத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்களோ, விசுவாசத்தோடு சொல்கிறேன், அதே இடத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், அநேக பரிசுத்தவான்களை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். இந்த நாளிலே உங்கள் சிறுமை மாறும். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு நிறைந்த பரமபிதாவே, சிறுமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் வறளும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவர்கள் நம்பிக்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் சிறுமையை மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. விலையேற பெற்ற நம்முடைய கரம் மகிமையான அற்புதங்களை செய்யற்றும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.